ஸோ இன்றைக்கி வந்து பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் ஒன்று செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சும்மா வந்து ஒரு நேம் அப்படின்ட்டு என்னோடய பேரை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது என்ன பண்ணுவோம், இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நேம் டாட் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணால் தான் அரேவாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறமா ரிவர்ஸ் பண்ணுவோம். அடுத்தது ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து லெட் ரிவர்ஸ் நேம் இதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.logல ரிவர்ஸ் நேம் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன வருது? ஸோ ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து இஃப் நேம் அண்ட் ரிவர்ஸ் நேமும் ரிவர்ஸ் நேமும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா console.logல இட் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு போடலாம். இட் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு போடலாம். எல்ஸ் console.logல it is not a palindrome. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் பாலிண்ட்ரோம்னு ராங்காக காட்டுது. இன்னும் இது பாலிண்ட்ரோமே கிடையாது, ரெண்டும் சேமாக இருக்குன்னு காட்டுது. ரெண்டும் சேமாக இருந்தால் தான் பாலிண்ட்ரோம். இட் இஸ் பாலிண்ட்ரோம். டபுள்ஸ் ஈக்குவல் டு போட்டு பார்த்தா இட் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். சரி, மேடம்னு ஒன்று போடலாம். இட் இஸ் பாலிண்ட்ரோம். ஸோ நம்ம டபுள்ஸ் இஸ் ஈக்குவல் டு போடணும். டபுள்ஸ் ஈக்குவல் டு போட்டால் தான் கரெக்டாக காட்டும். ஸோ இந்த நேமும் ரிவர்ஸ் பண்ணி வர்றதும் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் பாலிண்ட்ரோம். சரி, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளே ஏபிசி அப்புறமா பிஏ நானாக வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் அதே போல். இப்போ ஏபிசி இப்படி பார்த்தாலும் ஏபிசிபிஏ, இப்படி பார்த்தாலும் ஏபிசிபிஏ அப்படி வருது. அந்த மாதிரி நானாக போட்டிருக்கேன். இட் இஸ் பாலிண்ட்ரோம் கரெக்டாக வருது. இப்போ டெஸ்டிங் இட் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். ஸோ கரெக்டாக வருது. ஸோ நம்ம இந்த ஈக்குவல் டு போடணும். அப்படி போட்டால் கரெக்டாக வந்துடும்.